11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி 4.1 10ஆம் கணக்கு பார்க்கலாம். A என்ற இடத்திலிருந்து B என்ற இடத்திற்கு செல்ல B1, B2 என்ற 2 பேருந்து வழித்தடங்களும் T1, T2 என்ற 2 ரயில் வழித்தடங்களும் மேலும் A1 என்ற வான்வழித்தடமும் உள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது. இதை வரைபடத்தில் நாம் கொடுத்துருக்குறோம். A மற்றும் B, ஏயிலிருந்து பிக்கு போகிறதுக்கு B1, B2ங்கிற ஒரு பேருந்து வழித்தடமும் T1, T2ங்கிற ஒரு ரயில் வழித்தடமும் A1 என்ற வான்வழித்தடமும் இதை அம்புக்குறியிட்டு நம்ம காட்டியிருக்கிறோம். இதே போல் B என்ற இடத்திலிருந்து C என்ற இடத்திற்கு செல்ல B1' என்ற பேருந்து வழித்தடமும் T1, T2' என்ற 2 ரயில் வழித்தடங்களும் மேலும் A1' என்ற வான்வழித்தடமும் உள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் வரைபடத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம் ஒரு அம்புக்குறியால். B மற்றும் Cல அமையக்கூடிய தடங்கள் வழித்தடங்கள்னு பார்க்குறப்ப B1', T1', T2', A1'. வினாவில் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறது. A என்ற இடத்திலிருந்து C என்ற இடத்திற்கு B என்ற இடம் வழியே ஒரே வழித்தடத்தை மீண்டும் பயன்படுத்தாமல் எத்தனை வழிகளில் செல்லலாம்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஏல இருந்து Cக்கு செல்லக்கூடிய வழித்தடங்கள் அதற்கு உண்டான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம கணக்கிட்டுக்கலாம். ஏயிலிருந்து Bக்கு பேருந்தில் சென்று பியிலிருந்து சிக்கு ரயில் அல்லது வான்வழி தடத்தில் செல்வதற்கான மொத்த வழிகள். ஏன்னா பியிலிருந்து இப்போ ஏயிலிருந்து பிக்கு பேருந்தில் போகிறாங்கன்னா பியிலிருந்து சிக்கு பேருந்தில் போகக்கூடாது, ஒரே வழித்தடத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படிங்கிறப்ப பேருந்தில் போனாங்கன்னா பியிலிருந்து சிக்கு எப்படி போகலாம்? ரயில் வழியாகவோ அல்லது வான்வழியாகவோ செல்லலாம். அப்போ பியிலிருந்து ஏயிலிருந்து பிக்கு பேருந்தில் செல்வதற்கான வழிகள் வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப 2 B1, B2ன்னு இருக்குது. அப்போ 2 வாய்ப்புகள். இதே பியில் இருந்து சிக்கு பேருந்தை பயன்படுத்தாமல் ரயில் மற்றும் வான்வழி தடத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் T1', T2', A1'. அப்போ 3 வாய்ப்புகள் இருக்குது. 2 பெருக்கல் 3 எனும் பொழுது மதிப்பு 6 வாய்ப்புகள். இது ஒரு நிபந்தனை. அடுத்து ஏயிலிருந்து பிக்கு ரயிலில் சென்று ரயிலில் போகிறாங்கன்னா அந்த ரயிலில் பியிலிருந்து சிக்கு செல்லக்கூடாது. அப்போ வேற ஒரு வழித்தடத்தை தான் பயன்படுத்தணும். இப்போ ரயிலில் போகக்கூடாதுன்னா எதில் போகலாம்? பியிலிருந்து சிக்கு பேருந்து மற்றும் வான்வழி தடத்தை பயன்படுத்தலாம். எனவே ஏயிலிருந்து பிக்கு ரயிலில் சென்று பியிலிருந்து சிக்கு பேருந்து அல்லது வான்வழி தடத்தை செல்வதற்கான மொத்த வழிகள்ங்கிற பார்க்குறப்ப ரயில் தடம் ஏயிலிருந்து பிக்கு எத்தனை ரயில் தடங்கள் உண்டு? 2. இதே பியிலிருந்து சிக்கு பேருந்தில் போகிறாங்கன்னா பேருந்தில் அமையக்கூடிய வழித்தடங்கள்னு பார்க்குறப்ப 1. A1' வான்வழி தடத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா 1. அப்போ 1 + 1 எனும் பொழுது மதிப்பு 2. 2 பெருக்கல் 2 எனும் பொழுது மதிப்பு 4. அடுத்து ஏயிலிருந்து பிக்கு வான்வழி தடத்தை சென்று வான்வழி தடத்தில் போகிறாங்கன்னா வான்வழி தடம் ஒன்று தான் இருக்குது. ஏயிலிருந்து பிக்கு A1 ஒரே ஒரு வாய்ப்பு தான். இப்போ ஏயிலிருந்து பிக்கு வான்வழி தடத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா பியிலிருந்து சிக்கு வான்வழி தடத்தை பயன்படுத்தக்கூடாது. இப்போ மற்ற வாய்ப்புகள் என்ன இருக்குது? B1', T1', T2'. பேருந்து மற்றும் ரயிலில் செல்லலாம். 3 வாய்ப்புகள் இருக்குது. எனவே மதிப்பு 1 பெருக்கல் 3 எனும் பொழுது 3. தேர்ஃபோர் இறுதியாக கணக்கிட வேண்டியது ஏயிலிருந்து சிக்கு பியின் வழியே ஒரே வழித்தடத்தை பயன்படுத்தாமல் செல்வதற்கான மொத்த வழிகள். அப்படிங்கிறப்ப 3 மதிப்புகளையும் நம்ம கூட்டிக்கலாம். இப்போ 3 மதிப்புகளையும் கூட்டும் பொழுது முதல் ஒன்றில் கிடச்சிருக்கக்கூடிய மதிப்பு 6 + அடுத்து 4 + அடுத்து 3. 6 + 4 10, 10 + 3 13 என்பது தேவையான வழித்தடங்களின் எண்ணிக்கை ஆகும். தேங்க்யூ.